அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் நம்ம பார்க்க போவது 30வது திருக்குறள். தலைப்பு நீத்தார் பெருமை, அதிகாரம் 3. குறள் பார்க்கலாமா? அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். இன்னொரு முறை. அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். இதனுடைய பொருள் பார்க்கலாம். அந்தணர்ங்கிறது யாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அந்தணர் என்பவர், இப்போ நமக்கு என்னென்ன பிராமணர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கோயிலில் கடவுளுக்கு சாமிக்கெல்லாம் பூஜை செய்வாங்க. அப்படிப்பட்டவங்கள அந்தணர் சொல்லுவாங்க. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜாதி மதம் பேதமின்றி இவற்றை கடந்து இவையெல்லாம், அதாவது இந்த ஜாதி இந்த மதம் இந்த பேதம் அப்படின்னு எந்த எண்ணமும் இல்லாமல் இவற்றை கடந்து ஒருத்தர் வாழக்கூடியவரை தான் என்ன சொல்லுவாங்க? அந்தணர் என்று சொல்வார்கள். நீ இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, நீ இந்த மதம், இந்த மாதிரி இல்லாமல் எல்லாருமே ஒரே ஜாதி, எல்லாம் ஒரே மதம் அப்படின்னுட்டு இருக்கக்கூடியவர்களை தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்தணர் என்பார்கள். யார் சொல்கிறா? வள்ளுவர் சொல்கிறாரு. ஆனால் இப்போ நமக்கு என்னென்னா, கோயிலில் இப்போ அம்மனுக்கு இல்லை சிவனுக்கு இல்லை கிருஷ்ணருக்கு இப்படி தெய்வங்களுக்கு பூஜை செய்வதற்கு என்ன செய்வாங்கன்னா அந்தணர்களை தான் என்ன செய்வாங்க? நியமிப்பார்கள். அவங்க தான் மட்டும் என்ன செய்யணும்? பூஜை செய்ய வேண்டும், மற்றவங்க யாரும் பண்ணக்கூடாது. அது ஒரு வரன்முறை. ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா, முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் கொடுத்துருக்காங்க. அந்த தொழில் அடிப்படையில் இவங்க என்னென்னா ஜாதி மதம் எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க. இல்லாமல் எல்லாருக்குமே ஓடக்கூடிய ரத்தம் என்னது? சிவப்பு தான். யாருக்கும் கருப்போ வெள்ளையோ எதுவும் ஓட போகிறதில்ல. எல்லாருக்குமே ஒரே நிறம்தான். மனிதர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க, கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க, இல்லை வெள்ளையாக இருப்பாங்க. ஆனால் எல்லாருடைய உணர்வுகளும் ஒன்று தான், எல்லாருடைய மனநிலையும் ஒன்று தான். எல்லாருக்கும் கஷ்டங்கள் வந்தாலும் அதே மாதிரி தான் என்ன செய்யும்? மனசு பாதிக்கப்படும். செல்வம் இருந்தாலும் சரிதான், செல்வம் இல்லைனாலும் எப்படி எல்லாருடைய மனநிலையும் உணர்வுகளும் ஒன்றா தான் இருக்கும். அதை தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜாதி மதம் பேதம் இல்லாமல் இவற்றையெல்லாம் யோசிக்காமல் இருக்கக்கூடிய ஒருத்தரை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்தணர் என்று சொல்ல வேண்டும். இப்போ அரசன் மன்னன் இருக்கான். அவர் இப்போ என்ன பண்ணுவார்? ஒரு ஊரில் தலைவராக இருக்காருன்னா மக்கள் எல்லாரையுமே ஒன்றா தான் பார்ப்பார். இப்போ 2 கண் இருக்குன்னா ஒரு கண்ணை குத்தி இன்னொரு கண்ணை என்ன செய்ய மாட்டாங்க? பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் அரசர் என்ன செய்வாருன்னா, இந்த ஊரில் வாழக்கூடிய மக்களை எல்லாம் ஒரே மாதிரி தான் என்ன செய்வார்? பார்ப்பார். அப்படிப்பட்டவர் தான் அறத்தை பின்பற்றக்கூடியவர் யார்? அரசர்கள். அந்த மாதிரி பட்டவர்